ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த சிராஸ் தமிழ் பள்ளிக்கு வந்து இந்த கட்டடம் பக்கத்தில் வந்து கட்டடம் கட்டுறாங்க. அதுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு நம்ம தெரிவிக்கிறோம். ஏன் இந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறோம்னா, இந்த பந்தாஹான் இது ஏற்கனவே வந்து இந்த இடத்துல வந்து 2000 வந்து டெவலப்மெண்ட் நடந்துச்சு. இந்த டெவலப்மெண்ட் நடக்கும் போது பல பில்டிங்கள் இங்கே உருவாகுனுச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து பிளாக் டி ஸ்கூலுக்கு அதுக்காக மேலே உருவாகுனுச்சு. ஸோ அது கொஞ்சம் தள்ளி இருக்குது. அப்போ வந்து அதை கட்டும் போது இது வந்து ஒரு திடலாக தான் இருந்துச்சு. அப்போ அவ்வளோ பாதிப்பு இல்லை. இன்றைக்கி வந்து இப்போ இங்கே பக்கத்தில் கட்டும் போது இந்த பில்டிங் வந்து ரொம்ப அருகாமையில் இருக்குது. அந்த பழைய பில்டிங்களோட அருகாமையில் இருக்குது. அந்த பழைய பில்டிங் வந்து 1947 கட்டின பில்டிங். அப்போ பழைய பில்டிங் பக்கத்தில் வந்து இதை கட்டுறாங்க, ரொம்ப அருகாமையில் இருக்குது. அது வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ செய்கிற அந்த பாயிலிங்கோ இல்லை என்ன செஞ்சாங்களோ அந்த டெவலப்மெண்ட்டுக்கு வந்து அந்த பைலிங் செய்யும் போது அது வந்து நமக்கு வந்து டேஞ்சர். ஏன்னா எந்த நேரத்துலையும் வந்து அந்த வால் வந்து கொலாப்ஸ் ஆகலாம், இல்லை அங்கே செய்கிற தண்ணிகள்லாம் இங்கே வரலாம், இல்லை நம்ம இடத்துல வந்து மற்ற கிராக் விடலாம். இந்த மாதிரி நிறைய டேமேஜஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வணக்கம், என் பேர் மகேஸ்வரி. நான் சிராஸ் தமிழ் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவராக இருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 42 மாடி ஏறுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நினச்சி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வரிட்டாக இருக்குது. ஸோ திடீர்னு இப்படி ஏறுறது வந்து எங்களுக்கும் தெரியல. திடீர்னு தான் நம்மளுக்கு இந்த மாதிரி லெட்டர் கிடச்சிச்சு. வணக்கம். ஸோ எங்கள் பிள்ளைங்களாம் வந்து இந்த சிராஸ் தமிழ் ஸ்கூலில் படிக்கிறாங்க. நாங்களாம் பேரண்ட்ஸு. ஸோ நாங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் இங்கே வரக்கூடாது சொல்லி மெயினாக பந்தா பண்ண காரணம் வந்து இந்த ஸ்கூலுக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் இருக்கிற ஜாரா வந்து ரொம்ப கிட்ட கூறாண்டு அடிப்படை டோப்ளோக்கா கிமீட்டர். ஸோ அதனால தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் வரக்கூடாதுன்னு ஒரு முடிவாக இருக்கோம். வணக்கம், நான் டாக்டர் ராதாகிருஷ்ணன். நான் இந்த பள்ளியின் முன்னாள் மாணவன். தற்காலிகமாக இப்போதுக்குள்ள சூழ்நிலை என்ன ஏற்படுதுன்னா, இந்த பள்ளியில் வரும் மாணவர்கள் அவங்க கல்வி கற்கிற நேரத்தில் பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் பாடத்தில் கவனம் செலுத்த முடியல. ஏன்னா பக்கத்தில் அருகாமை இருக்கும் இந்த சொகுசு மாடி கட்டடம், 42 மாடி சொகுசு கட்டடம், சொகுசு வீடுகளை இது கட்டுறதுனால இங்கே அவங்க பண்ணுற ஃபைலிங் ஒர்க், ட்ரில்லிங் ஒர்க், இந்த மாதிரி மிஷினோட நாய்ஸினால மாணவர்கள் அவங்களோட படிப்பை மேற்கொள்ள முடியல. ஸோ நம்ம இந்த பந்தாஹான் செய்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, ஒன்று வந்து சேஃப்டி, செக்யூரிட்டி. சேஃப்டி யாருக்குன்னா பிள்ளைங்களுக்கு. இந்த பிள்ளைங்களுக்கு மாணவர்களுக்கு வந்து சேஃப்டி முக்கியம். ஸோ பிள்ளைங்கனால இதை படிக்கவே முடியல, ரொம்ப சத்தமாக இருக்குது. ரொம்ப பேரண்ட்ஸும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆசிரியர்னாலையும் கற்றுக் கொடுக்க முடியல, பிள்ளைங்களும் நல்ல பாடத்தை கவனித்து இது பண்ண முடியல. நாக்காளிலாம் அதிருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப தலைவலிலாம் வந்திருக்கு. நேற்று கூட ஒரு பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட கால் பண்ணி, இந்த மாதிரி பிள்ளைக்கு ரொம்ப முடியல, வீட்டுக்கு வந்தோடனே காது வலிக்குது அப்படிலாம் சொல்லும் போது கிளினிக் போயிட்டு சூறா எடுத்துட்டோன்னே பாலாய்க்கில் போய் ரிப்போர்ட்லாம் பண்ணியிருக்காங்க. இப்படி எத்தனை பேரண்ட்ஸ் போவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பள்ளி ஆரம்பிக்கிற டைமில் தான் இந்த ப்ராஜெக்டே அவங்க நடத்துகிறாங்க. 8:30 மணி to 1 மணி வரைக்கும் செய்கிறாங்க. அந்த டைமில் நம்மளுக்கு படிக்கிற டைமு. ஸோ ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. எங்கனால இங்கே நான் வரேன், எனக்கே அந்த அதிர்வு கொஞ்ச நேரம் இருக்கிற எனக்கே தாங்க முடியலன்னா, காலையிலேருந்து மதியம் வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து ஒரு பிரச்சனையை தான் எதிர்நோக்குவாங்க. மாணவர்கள், அதாவது ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கறத மாணவர்கள் உள்வாங்க முடியல. அதே மாதிரி மாணவர்கள் என்ன கேள்வி கேட்டாலும் ஆசிரியருக்கு புரியல. ஏன்னா அந்த சத்தம் என்வாயரன்மெண்ட். நானே இன்னைக்கு வந்து முத காலையில வந்து பார்த்தேன். நான் இங்கே தான் நின்றுட்டு இருந்தேன். பார்க்குறேன் இந்த மிஷினோட சத்தம், ட்ரில் பண்ற சத்தம் வெளியே நிற்கிற எனக்கே இவ்வளவு சத்தமா இருந்தா, வகுப்பறை வந்து அடைக்கப்பட்டிருந்த ஒரு வகுப்பறை, அதுல இருக்கிற 25-30 மாணவர்கள் ஒவ்வொரு வகுப்புலையும் இருக்காங்க. அவங்களோட சூழ்நிலை என்ன? அப்ப அவங்க வந்து மன உளைச்சலுக்கு போவாங்க. அதோட வீட்டுக்கு போனாலும் அவங்களால சரியா பாடத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. கேட்டுக்கிறேன். ஆனால் இப்போயே பார்த்தீங்களா, இப்போ நம்மளுக்கே இந்த சவுண்ட் வந்து எவ்வளோ டிஸ்டர்பாக இருக்குது. இப்போ நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஒன்று சின்ன பிள்ளைங்க பாருங்கள், இப்போ அவங்களுக்குலாம் ஒன்று எப்படி டிஸ்டர்பாக இருக்கும். ஒன்று இங்கே வந்து இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இங்கே பார்க்கிங் சரியான பிரச்சனையாக இருக்குது. இப்போ அவங்க பங்களான ஏற்றுனாங்களா, இல்லை நீங்கள் வந்து ஸ்கூல் இங்கே வச்சுருக்காது தான் எங்களுக்கு வந்து பாதிப்பு வருது, இப்போ அவங்க சொல்லுவாங்க. நம்ம சொல்கிற மாதிரி அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்களுக்கு வந்து இந்த லெட்டர் வந்து எப்போ கொடுத்தாங்கன்னா, இந்த டெவலப்பர் இங்கே கட்டப்படுறேன்னு 10ஆம் தேதி வந்து கொடுத்தாங்க. 10ஆம் தேதி கொடுத்து இந்த மாதிரி கட்டப்படேன் சொல்லும் போது 42 மாடி கட்டப்படுறாங்க. ஏற்கனவே நாங்கள் 2000 சொல்லும் போது 5 மாடின்னு சொன்னாங்க. அப்புறம் 2016 சொல்லும் போது 27 மாடின்னு சொன்னாங்க. அப்பயும் நாங்கள் ஒரு பிக்கெட் பண்ணோம், அதை நுப்பாட்டினாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து 42 மாடின்னு சொல்கிறாங்க. இந்த 42 மாடிலாம் வந்து நம்ம ட்வின் டவரில் பாதி. ஸோ அவ்வளோ பெரிய ஹைட்டான பில்டிங்கை இங்கே கட்டும் போது உங்களுக்கே தெரியும் என்ன மாதிரி பைலிங் செய்யணும்னு, ஸ்ட்ராங்கான பைலிங் செய்யணும். அதை செய்யும் போது என்ன மாதிரியான அதிர்வு பாதிப்பு நமக்கு இருக்குன்னு நம்ம
யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா ரொம்ப சின்ன இடம், அதுக்கிட்ட செய்கிறாங்க. இந்த என்ட்ரன்ஸ்ல கூட வந்துட்டு நிறைய க்ரெயின், நிறைய லோரிஸ்லாம் வருது. ஏன்னா பிள்ளைங்களை நம்ம ஸ்கூல்லேருந்து வெளியே கூட்டிட்டு போறப்ப ஒரு பிள்ளைங்களுக்கு தெரியாது இந்த லோரிலாம் அங்கே நிற்குது, க்ரெயின்லாம் உள்ள போடுது. அதனால கூட நிறைய பிரச்சனை வரது இருக்கு. ஸோ இப்போ நம்ம பிள்ளைங்களை கூட்டிட்டு போறப்ப நம்ம வந்து அவங்கள்ட்ட சொல்லவும் முடியாது நாங்கள் வெளியாக்குறோம் அப்படின்ட்டுன்னு. அப்போ அதுக்கும் அவங்க கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தவிர்க்க தான் நம்ம வந்து இதெல்லாம் வெளியினாவே நம்ம சொல்லுறோம். ஆனால் பார்க்க போனால் இந்த பில்டிங் வந்துட்டு அவங்க வந்து இப்போ நிறையவே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பிள்ளைங்கனால படிக்க முடியல, நிறைய அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ரொம்ப சத்தமாக இருக்குது அப்படின்னு. இப்போ அவங்க செஞ்சிட்டு இருக்க வேலைனால வந்து இன்னமும் சத்தம் அதிகமாக தான் ஆகும். ஸோ அதுதான் நம்ம சொல்கிறோம். நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி மாணவர்கள் இங்கே வந்து நேற்றைக்கு வந்து நேற்று தான் 2 மாணவர்கள் 3 மாணவர்களுக்கு தலைவலி எடுத்து வீட்டுக்கு போனாலும் அவங்க தலைவலிட்டு அவங்களோட தாய் தாப்பன்ட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க மருந்து கொடுத்துருக்காங்களா என்னமோ தெரியல, தலைவலி நிற்கல, நேராக ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எம்சிஏ எடுத்து நேராக வந்து பாலாயில் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு போகணுமா இந்த பள்ளியில் உள்ள மாணவர்களோட சூழ்நிலை இப்படி ஏற்படணுமா? சரி, அதனால தான் நம்ம வந்து என்ன செஞ்சோம், எல்லாத்துக்கும் வந்து டிபிகேலுக்கு வந்து இது பண்ணோம். ஏன்னா இதுக்கு வந்து ஒரு கல்லுலோசானும் இல்லை. அந்த பார்த்தீங்கன்னா முன்னுக்கு போட்டு பார்த்தீங்கன்னா பழைய போட்டராக மாட்டியிருக்கு, புது கல்லுலோசானும் இருக்குல்ல. அப்புறம் நம்ம ஒரு சர்வே வந்து பண்ணலை, அப்புறம் எங்கள்கிட்ட வந்து பப்ளிக் ஒப்பீனியன் கேட்கல. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எங்களுக்கு வந்து பெரிய ஒரு டவுட்டாக இருந்துச்சு. அப்புறம் இந்த பந்தான் சூறா எல்லாத்துக்கும் அனுப்பும் போது இந்த டெவலப்பருக்கு அனுப்பினோம். அந்த டெவலப்பரோட லெட்டர் ஹெட் படி நாங்கள் போய் அவங்கள போய் பார்த்தோம். அந்த ஆஃபீஸில் அந்த கம்பெனி இல்லை. ஜபத்தான் அலாம் செக்கித்தார் இவங்களோட டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாய்ஸ் சத்தம் வந்து 15.3க்கு மேல போகக்கூடாது. 15.3னா இப்ப நான் பேசுறது வந்து 15.3 அதோட நாய்ஸ். ஆனா இந்த என்வாயரன்மெண்ட், இந்த ட்ரில் பண்ற சத்தம் வந்து என் மேல தவறு இல்லைன்னா 70.8 அதோட நாய்ஸ். அந்த மாதிரி நாய்ஸ் சத்தம் வந்துச்சுன்னா பிள்ளைங்க இதே மாதிரி விடாம வகுப்பறையில 2 மணி நேரத்துக்கு மேல இருந்தாங்க வச்சுக்கோங்க, முதல் தலைவலி வரும், இரண்டாவது அவங்களுக்கு வந்து மயக்கம் வரும், வாந்தி வரும், மயக்கம் பட்டு விழுவாங்க. அப்புறம் மாணவர்கள் இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டு நம்ம வந்து பெற்றோர்கள்ட்ட தெரிவிக்கும் போது, நானா ஒரு பெற்றோர்களா இருக்கும்போது என்கிட்ட தெரிவிக்கும் போது நான் வந்து பள்ளி வாரியத்திட்ட கேட்பேன், என்ன நடக்குது உங்க பள்ளியில என்னதான் செஞ்சுட்டு இருக்கீங்க, அம்மா மாணவர்கள் என் பக்கத்துல உள்ள ப்ராஜெக்ட போய் நிப்பாட்டக்கூடாதான்ட்டு. ஆனா பள்ளி வாரியம் அவங்க யார் யாருக்கு என்னென்ன டாக்குமெண்ட் யார் யாருக்கு கொடுக்கணுமோ எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நாங்க முன்னாள் மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி எங்க கடமை, நாங்க இந்த பள்ளியை வந்து தற்காப்பு கொண்டுதான் ஆகணும், எங்களோட பொறுப்பு. நாங்க என்ன கோரிக்கை விடுக்கிறோம்னா, இந்த பில்டிங் ஏறக்கூடாது. ஏன்னா ஏறிச்சு நாளை பின்ன, ஏன்னா நான் ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன், நெருப்பு ஏதாச்சும் பிடிச்சிச்சு வச்சுக்கோங்களேன், சுத்தி உள்ள இடம் இதெல்லாம் பில்டிங் இருக்கு, காத்து சூழ்நிலை இருக்காது, பரபரன்ட்டு பள்ளிக்கூடத்துல தான் கொட்டும், பள்ளி மாணவர்களுக்கு தான் பாதிப்பு. ஓகே, ஒண்ணு. ரெண்டாவது, அவங்களால சரியா சுவாசிக்க முடியாது, இதனால் பல பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அப்போ எங்களுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப டவுட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு டெவலப்பை வந்து இவ்வளோ ஹைட்டாக கட்டி ஏற்றுறாங்கன்னா எனி டேமேஜஸ் ஆகுனா யார் பொறுப்பு? ஸோ அதனால் இந்த பொறுப்பு வந்து எடுத்துக்கணும் யார், இதர் டிபிகேல் ஓ Kementerian Perumahan dan Kerajaan Tempatan, Kementerian Wilayah இல்லை Kementerian Pendidikan. ஏன்னா அடுத்தது என்னாச்சும் அசம்பாவிதம் நடந்துட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ அதனால சேஃப்டி செக்யூரிட்டி எங்களுக்கு முக்கியம். ஸோ அவங்க என்ன வேணாலும் செய்யலாம், ஆனால் அதை ப்ராப்பராக செஞ்சாங்கன்னா எல்லாருக்கும் சேஃப். இந்த ஏர் பொல்யூஷன், இது ஃபர்ஸ்ட் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏர்னால ஏர் பொல்யூஷன். இப்போ என் சனுக்கு வந்துட்டு இந்த 2 நாளாக ஃபீவர், அவருக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கனால இந்த ஏர் பொல்யூஷன்னால ஈவன் அவர் மாஸ்க் போட்டிருந்தாலும் அவருக்கு சைனஸ் வந்துட்டு இப்போ காய்ச்சல் வந்து இப்போ 2 நாள் எம்சியில் இருக்கு, 2 நாள் பள்ளிக்கும் வர முடியல. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த ப்ராஜெக்டை தடுத்து நிறுத்துமாறு தாழ்மையோட கேட்டுக்கிறோம். எங்களோட கோரிக்கை அந்த பில்டிங் ஏறக்கூடாது, ஏன்னா ஹை ரிஸ்க் பில்டிங். நன்றி, வணக்கம். ஸோ இதை முடிஞ்சா இந்த ப்ராஜெக்டே வேண்டாம், ஸ்டாப் பண்ணுங்க. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.